பஞ்சப்படி கொடுக்கலைய எங்க பரதாபத்தை பார்க்கலைய பஞ்சப்படி கொடுக்கலைய பஞ்சகால போக்கலையே ஏ மந்திரியே தலையாரியா கஷ்டங்களும் தீர்வதப்போ எங்க கடிய பஞ்சம் மாறுவதப்போ எங்க இன்னல்களும் தீர்வதப்போ மந்திரியே தலையாரியா எங்க இடைஞ்சல் எல்லாம் மாறுவதப்போ மண்ண வல்லறக்க நாங்க கஷ்டப்பட்ட காலத்தில உங்களுக்கு கமிச்ச பணங்க காண எந்த கஷ்டங்களும் மாறலைய நாங்க கமிச்ச பணம் கொடுக்க மாட்டோம் கமிச்ச பணம் அரக்கண கைய கெட்டி வணங்க மாட்டோம் அப்ப பணம் கொடுக்க மாட்டோம் கைய கெட்டி நாங்க இருஜபனம் கொடுக்க மாட்டோம் யாவும் தொழிலும் செய்ய மாட்டோம் அவதி பணமும் கொடுக்க மாட்டோம் அடிவணிந்து நடக்க மாட்டோம் பகுதி பணம் கொடுக்க மாட்டோம் கொடுக்க மாட்டோம் பணிந்து நாங்க நடக்க மாட்டோம் கொடுக்க மாட்டோம் பணிந்து நாங்க நடக்க மாட்டோம் நாங்க இன்னும் 8 நாளுக்குள்ள 55 அரசரெல்லாம் யுத்தங்களை திரட்ட போறோம் எழுத்து சண்டை செய்ய போறோம் படைகளை தான் திரட்ட போறோம் படையெடுத்து போறோம் படையெடுத்து சண்டை செய்வோம் நாங்க ஜைனியத்தை திரட்ட போறோம் சண்டை கோடி நாட்ட போறோம் திரட்ட போறோம் சண்டை கோடி நாட்ட போறோம் நாங்க இன்னும் 8 நாளுக்குள்ள யுத்தமோ யுத்தம் என்று யுத்த கோடி நாட்ட போறோம் சண்டையல்லே அங்க சண்டை கோடி நாட்ட போறோம் சண்டை கோடி ஏ அரக்க மந்திரிகளா உங்களுக்கு உங்க அரக்கனுக்கும் 8 நாளு கெடு 8 நாளு கெடுனா உங்க வல்லரக்கன் செய்த தீவினையால் எங்க நாட்டுல மழை இல்லை. நல்ல மழை பொழிஞ்சா நாங்க கப்ப பணம் தந்திருப்போம். கால மழை பொழிஞ்சா நாங்க கமிஷ பணம் கொடுத்திருப்பேன். நாட்டுல நல்ல மழை கிடையாது, நாடு செழிக்கல. அதனால உங்கள் அரக்கனுக்கு அவதி தர மாட்டோம், அடிமணிந்து நடக்க மாட்டோம், ஈர்ஷா கொடுக்க மாட்டோம், ஏவந்தொழி செய்ய மாட்டோம், கமிஷம் கொடுக்க மாட்டோம், கைய கட்டி பகுதி கொடுக்க மாட்டோம், அரக்கனை பணிந்து நாங்க நடக்க மாட்டோம். உங்க வல்லரக்கனுக்கு இன்னும் எத்தனை நாள்? 8 நாள் கெடு போட்டிருக்கு. 8 நாள் தான் கெடு அவன் உயிருக்கு. ஆமா, 8 நாள் கழிச்சு 9வது நாளையில அவனுக்கு கால நேரம் மாறுது, அவனுக்கு கஷ்டகாலம் வருது. நாங்க இருப்பது எத்தனை நாடு? 55 நாடு. அரக்கன் இருப்பது ஒரு நாடு. அவன் ஒரு வல்லரக்க, அவனை சித்தி 6 தலையாரி, 56 மந்திரிகள். நாங்க படைய திரட்டினோம்னா அவன் தலைவாளையில வச்சா அப்பளமா நொறிக்கிற மாட்டோமா? உள்ளுல விழுந்தா தவிடா போயிருவான்.
ஆமா ஏ பிள்ளையார வயல உடைக்காங்கல்ல செதறுகாயி ஆமா சில்லு சில்லான்னு சில்லு சில்லான்னு ஒருங்கிருவான் ஆமாங்க நாங்க 55 நாட்டு ராஜாக்கள் வந்தோம்னா இருக்க இடம் தெரியாம போயிருவான் இருக்க இடம் தெரியாம ஆமா ஒரு மனிதனுக்கு ஆளு பிளம் வேணும் இல்லைன்னா ஆமக்க பிளம் வேணும் 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 ஆளு பிளம்னா 10 பேர் இருக்கணும் அவனுக்கு ஆமா ஆமக்க பிளம்னா தாம்ங்கிற ஒரு தைரியம் அவனுக்கு வேணும் ஆமா தைரியம் வேணும் மன தைரியம் வேணும் மனத்தினுடைய தெம்பு வேணும் தெம்பு பல வேணும் ஆமா மன்னன் இல்லாத படை வெல்லுமா வெல்லவே வெல்லாது மன்னன் இல்லாத படை வெல்லாது இவன்ட யார் இருக்கா 6 தலையாரி 56 மந்திரி வச்சு 55 தேசத்தை எதுக்க முடியுமா முடியாது முடியாது இவங்க ஒரே திட்டவட்டமா சொல்லிட்டாங்க 8 நாளைக்கு பிறகு 9வது நாளையில ஊருக்கு எழுகையில யுத்த கொடியை நாட்டுவோம் அரக்கனை எதிர்த்து யுத்த சண்டை செய்வோம் சண்டை கொடி நாட்டுவோம் சைனியத்தை திரட்டுவோம் படையை திரட்டுவோம் அரக்கனை எதிர்த்து படையெடுத்து சண்டைக்கு வரப்போறோம் ஏ மந்திரி தலையாரி இடத்துல ஏ 55 அரசர் சொன்ன உடனே மந்திரி தலையாரிகள் எல்லாம் மனசுல நினைக்காங்க இருப்பது ஒரு அரக்க அவனை சுத்தி நம்ம 6 தலையாரி 56 மந்திரி அவன் கூட நின்னமுன்னா நம்மளை எதிர்த்து சண்டை செஞ்சு நம்மள சாம்பலாக்கிடுவாங்களே ஆறுலையும் ஜாவு 100லையும் ஜாவான் அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்கணும் அப்படி கேட்கணும் பஞ்சபாண்டவர்கள் 5 பேரு கௌரவர்கள் 100 பேரு குந்திக்கு மகனாக பிறந்தான் கருணன் சூரிய பகவானுடைய புத்திரன் இவன் பஞ்சபாண்டவரோடு பிறக்கல என்று உலகத்துக்கு தெரியாது பேளப்பட்டியில அழைச்சி அச்சினாபுர நதிக்கரையில விட ஒரு குதிரை வட்டி எடுத்து பிள்ளைய வளர்த்தான் அவன் துரியோதனனோடு போய் அடைக்கலம் அடைந்தான் நட்புக்காக அப்ப குந்தி கிழவிக்கு மனசுல தெரிஞ்சு வச்சு கிருஷ்ணனுடைய தூண்டுதல்ல கர்ணனால் ஒரு மக்கள் 6 பேருக்கும் சாவு இருக்கு அவனோ கௌரவரோட போய் இருக்கான் அவங்கிட்ட பரசுராமற்ற படிச்ச நாகாசுரம் இருக்கு அந்த நாகாசுரத்தை ஒரு முறைக்கு மேல 2வது தரம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு போய் மாமன்ட்ட குந்திக்கிட்ட கிளவிட்ட வரவேன்னு சொன்னார் கிருஷ்ணர் போய் கேட்டா அப்ப நினைக்கார் கருணை பெரும 5 பேரோட 6வது பேர் சேர்ந்தாலும் நம்ம அங்க பஞ்சபாண்டவர் கையால தான் சாவ போறோம் 5 பேரோட 6வது பேரை சேர்ந்தா நம்ம உயிர் அங்கேயும் ஆயிரத்தானே போகுது கௌரவரோடு சேர்ந்தாலும் நம்ம உயிர் சாவத்தானே போகுது அதான் 6 பேரோட சேர்ந்தாலும் சாவு 100 பேரோட சேர்ந்தாலும் சாவு அதான் 6லையும் சாவு 100லையும் சாவு பஞ்சபாண்டவரோடு இணைந்தாலும் 6வது பேராக இருந்தாலும் சாவு 100 பேரு கௌரவரோடு சேர்ந்தாலும் 100லையும் சாவு அப்ப சாவு எப்படி வந்தாலும் வார விதி ராத்தங்காது தலையெழுத்து எவ்வளவுமோ அவதமா நடக்கும் வீராதி வீரம்னா சண்டையில புறம்போது காட்டக்கூடாது நெஞ்ச நிமித்தி நிக்கணும் தைரியமா நிக்கணும் அதனால இந்த வல்லரக்கன் நினைத்தான் இவன் நினைத்தது நம்ம தான் உலகத்திலே பெரிய கெட்டிக்கார வல்லவனுக்கும் வல்லவன் வையகத்துல இருப்பான் நாம் பெரியவன் நீ பெரியவன்னு உனக்கும் பெரியவங்க அப்பா ஒருத்தர் இருக்கத்தானே செய்வான் அதனால இந்த மந்திரி தலையாரிகள்லாம் மனதில நினைக்காங்க 55 சிற்றரசர்கள் 8 நாள் தான் கடு போட்டிருக்காங்க இந்த அரக்கம் இருக்க நமக்கு ரொம்ப கேடு அதனால இவனை க்ளோஸ் பண்ணணும்னா இவனை ஊரை விட்டு கிளப்பிடணும் இவன் ஊருக்குள்ள இருக்க
கேடுதான். நம்மளுக்கு பெரிய கேடு. ஆமா இவனை நாட்டை விட்டு ஆமா நகரத்தை விட்டு வட்டி இவனை கடத்திட்டோம்னா 55 அரசர்கிட்ட நம்ம இருக்கவங்க பதில் சொல்லிக்கிடுவோம் சொல்லிக்கலாம் அப்படின்னு. ஆமா 55 நாட்டை விட்டு நாட்டை மந்திரியும் தலையாரியும் மற்றுள்ள ஜெயினியமோ 55 தேசம் விட்டு அரக்கனோட அரண்மனைக்கு அரக்க மந்திரிகள் வாரார அரண்மனைக்கு மந்திரிகள் வாராரே வாராரே மந்திரியும் தலையாரியும் மற்றுள்ள ஜைனியமோ அரண்மனை வாசலில ஆராய்ச்சி மணி பிடித்து மணியத்தாடிப்பாரா கோட்டை வாசல்ல பெரிய ஆராய்ச்சி மணி எதுக்கு நாட்டு மக்கள் நீதி கேட்கணும்னா மணியை பிடிச்சு அடிச்சா மன்னன் வந்து குறை தீர்ப்பாரு. அது அசையாத மணியா இருக்கு. அவ அப்பங்காலத்துல மணி அசைஞ்சுக்கிட்டு இருந்திருக்கு. நீதி இருந்ததுனால இது அசையாத மணி. அப்பேர் விட்ட மந்திரி தலையாரிகள் எல்லாம் ஐயாராஜி மணி பிடித்து மந்திரிகள் அடிக்கும் போது மணியோ சத்தம் கேட்டு மன்னனான வல்லரக்க பஞ்சன மெத்தையில படுத்து உறங்கதவும் பதறி முழிக்கான். மணி சத்தத்தை கேட்ட உடனே வந்துட்டாங்க நம்ம ஆளு வந்துட்டாங்க அப்படின்னு நினைக்காம வரக்க வந்துட்டாங்களா இருசாப்பழம் கப்பப்பழம் பகுதி அவதியெல்லாம் பிரிச்சுட்டு வந்துட்டாங்க. என்ன ஏதுன்னு தெரியல போய் பாப்பமே என்று வல்லரக்க ராஜமன்ன பாலு வண்டு முகங்க பன்னீரால மாவு வண்டு முகங்கழிவி நடந்தபடி நான் இறந்து சொல்லிருங்கோ
வல்லரக்கங்கட்ட போது மந்திரியும் தலையாரியும் மணவரிலை என்னுதார வாயராம பிறந்தவன் வந்து சேரும் பொல்லாப்பு நடந்தத சொன்னவின்னா நடந்தத சொன்னவின்னா அரக்கனாவர் பணிச்சியம்மா நடந்தத சொன்னவின்னா நாவர் பணிச்சியம்மா மஞ்சரி தலையாரி எல்லாம் அரக்கம் கோட்டை வாசல வந்து நிக்க வல்லரக்கம் காக்கான் ஏ வந்திரிகளா ஏ தலையாரிகளா ஏ ஜேனா சைனியங்களா என்னப்பா போவையில சிரிச்சமும் சீதையுமா போனீங்கள இப்ப வந்திருக்க நிலைமையெல்லாம் வாடின முகம் வருத்தமா வந்திருக்கிய ஸ்ரீதேவி போய் மூதேவி இடைஞ்சில வந்திருக்கிய என்னப்பா நடந்தது ஏ வரி எங்க ஏ வட்டி எங்க கமிஷ பணமா தந்தாங்களா காணிக்கையாவது கொடுத்தாங்களா ஒண்ணுமே இல்லல்ல இல்ல அல்லல்லாங்க கொடுக்கவே இல்ல இல்லல்ல சல்லல்லாம் அதனால என்ன இல்ல இல்லங்க என் பேரை சொன்னியா உங்க பேர் ரொம்ப விளங்கி கிடக்காங்க என் பேர் விளங்கிதான் இருக்கு வரிய காட்டியால என்ன சொன்னா உங்க பேரை சொன்னேன் உருவிட்டான் என்னத்த வெட்டடிச்சாமுங்க வாலிட்டு வெட்டமா நாங்க குத்தத்தான் செய்வாங்க உன்னெல்லாம் வெட்டாம விட்டாங்க பாரு அம்மா ஏய் என் பேரை சொல்லியுமா வாலிட்டு குத்தம் தான் எவ்வளவு ரிப்பேரா இருக்கு முன்வீலும் பின்வீலும் அம்மா அப்ப வரிய கேட்டுமா கொடுக்கல இருஜா கட்டியில நினைஞ்சாங்க ஏ வல்லரக்கா ஒரு நேரம் ஒன்ன ஓஹோன்னு இருந்த இப்போ ஆமா பட்டம் தவறுனா நட்டம் தானே ஓஹோன்னு ஒரு 12 வருஷம் மேல போவான் போய்கிட்டே இருப்பான் மேல போறவன் சல்லுன்னு கீழே வந்துருவான் கீழே வந்துருவான் இறங்கு காலம் இறங்காலம் இருக்கும்போது ஓஹோன்னு போவான் இறங்கு காலம் வந்துட்டா கிள்ளிக்கே வந்துருவான் அதான் போங்காலம் போங்காலம் எல்லாரும் கோபுரத்துல இருக்கும் கோபுரத்திலே இருக்க மாட்டான் இருக்கவே மாட்டான் குடிசைக்கு என்னைக்காவது ஒரு நாள் வந்தானா வேணும் கட்டாயம் ஒரு நாள் வருவான் வல்லரக்க எப்படி வாழ்ந்தான் பாத்தியலா வாழ்ந்த வாழ்க்கை உன் பேரை நாளைக்கு சொல்லுது அதனால இந்த வல்லரக்க அரசனாக இருந்தவனா ஆண்டி ஆயிருவான் பால் உடைக்காம பால் அதனால இந்த வல்லரக்கிட்ட மந்திரி சொல்றாங்க ஐயா வல்லரக்கா நீ இருந்த நிலைமை வேற அன்னைக்கு இப்ப இருக்க நிலைமை வேற முடிசார்ந்த மன்னரும் கடைசியில பிடி சாம்பல் ஆயிருவாங்கன்னு சொன்னது போல முடிசார்ந்த மன்னனும் கடைசியில ஒரு பிடி சாம்பல் தான் அதனால நினைச்சு பார்த்து வாழணும் நீ ஓஹோன்னு இருந்தவன் இன்னைக்கு கீழே வந்துட்ட உன்னை யாரும் மதிக்கல யாரும் வரியும் கொடுக்கல உன் காலம் மாறி போச்சு உனக்கு போங்காலம் வந்தாச்சு ஏ வல்லரக்கா 8 நாள் தான் உன் உயிருக்கு கெடு போட்டிருக்காங்க 8 நாளுக்குள்ள நல்ல புத்தியோட 55 அரசர்கிட்ட போய் நான் செஞ்சது தவறு போட்டது சட்டம் தவறு உங்களுக்கு பஞ்சம் வந்த காலத்துல நான் பஞ்சப்படி கொடுக்காதும் தவறு கஷ்டப்பட்ட காலத்துல ஒரு கஞ்சி தண்ணி கொடுக்காது என்னுடைய ஆட்சியில தவறுதான் அப்படின்னா நீ செஞ்ச தவறுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டா உன் உடம்புல உயிர் தங்கும் நீ மன்னிப்பு கேட்காம நெஞ்சனு மிதிக்கிட்டு அலைஞ்சன்னா போனதுக்கு ஆள் இருக்கு அதனால உன் உயிருக்கு உத்தரவாதம் இல்ல 8 நாள் கழிஞ்சு 9ஆவது நாள் அந்த 55 அரசர் எல்லாம் யுத்தங்களை திரட்ட போற எதிர்த்து சண்டை செய்ய போற படைகளை திரட்ட போற படையெடுத்து நிக்க போற படைகளை தகரட்ட போறோம் அவர்களெல்லாம் படையெடுத்து நிக்க போற
சண்டையில ஜெயிப்பதற்கு அதற்கு யுத்தப்பட நமக்கு இல்ல இல்ல சண்டையில ஜெயிப்பதற்கு அதற்கு சைனியமும் காணாதே காணாது நம்ம பட திரட்டி சண்டை செய்ய செய்ய அரக்க சண்டை செய்ய